ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா. நாளுக்கு நாள் இந்த மனிதர்கள் தான் பெண்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த நாய்க்குட்டிகளுக்கும் அதே நிலமை தாங்க விலங்குகளில். இந்த நாய்க்குட்டிகள் பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்திலேருந்து திருப்பூருக்கு வந்திருக்குதுங்க. நம்ம சரிதாவோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃபீடர் தான். பட் அவங்களால வந்து 2 நாய்க்குட்டிகள் வந்து அந்த ஏரியாவில் சாப்பாடு வச்சுருக்காங்க. அதில் வந்து அந்த 2 பெண் நாய்க்குட்டிகள் வந்து குட்டி ஈன்றெடுத்திருக்காங்க. அதோட துரதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா 2 பெண் நாய்க்குட்டிகளும் பார்த்தீங்கன்னா 5, 5 பெண் குட்டிகளையே ஈன்றெடுத்திருக்காங்க. அந்த ஃபி இன்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேரை சொல்ல வேணான்ட்டாங்க. சேலம் மாவட்டம். அவங்க வந்து ஒரு போஸ்டிங்கில இருக்காங்க. அதனால் அவங்க பேர் யூஸ் பண்ண வேணான்ட்டாங்க. அவங்க வந்து இந்த குட்டிகள எடுத்து எப்படியாவது பார்த்துக்கங்க. இதுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் அப்பப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால, சரிதா சடார்ன்னு அந்த குட்டிகள எடுக்க வேண்டியதாகி போச்சு. அந்த இடத்துல வந்து சூழ்நிலை சரியில்ல. அவங்க இந்த குட்டிகளுக்கு சாப்பாடு வைக்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள வீட்ட காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதனால அவங்க வேறு இடத்துக்கு போகும்போது, இந்த குட்டிகளுக்கு ஏதாவது பக்கத்தில இருக்கவங்கனால தொந்தரவு வந்துரும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசோட இந்த குட்டிகள வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சரிதா இன்னைக்கு வந்து அத ரிசீவ் பண்ணிட்டாங்க. அவங்களே கார் வச்சு அந்த குட்டிகள அனுப்பி விட்டுருக்காங்க. சரிதா வந்து இன்னைக்கு ரிசீவ் பண்ணி அவங்க வீட்ல இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா ரூ. 6000 அதுவும் அவங்களே வாங்கி, அவங்க செலவுலே வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி குடுத்துருக்காங்க. இத வந்து இந்த கூண்ட வந்து நாங்க சரிதா வீட்ல வச்சு, சரிதாவோட ஹவுஸ் ஓனர்ட்ட பேசி இப்போ 1 வாரம் வச்சுருக்காங்க. நான் வெளியூர்ல இருக்கேன். நான் நாளைக்கு தான் போவேன். இதனால இப்போ நான் இத அடாப்ஷனுக்காக போடுறேங்க. இதில என்ன சலுகைகள், இந்த பெண் குட்டிகள நீங்க தத்தெடுத்துக்கிட்டீங்கன்னா, என்ன சலுகைகள் நாங்க பண்ணி தர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு டிவார்மிங் வேக்சின் போட்டு குடுத்துருவோம். அ அ அவங்களுக்கு அந்த பருவம் வரும்போது எங்களோட தொடர்புல இருக்கும் பட்சத்தில நாங்க கண்டிப்பா வந்து இவங்களுக்கு நாங்க கருத்தடை பண்ணி விட்டுருவோம். அதுக்கு இடையில வந்து உடம்பு சரியில்ல, இந்த மாரி ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா எங்கனால முடிஞ்சது நீங்க எந்த மாவட்டத்தில இருந்து கேட்டாலும், இந்த குட்டிகள் உங்களுக்கு நாங்க அடாப்ஷன் குடுக்க தயாரா இருக்கோம். இந்த குட்டிகளையும் உங்க வீட்ல ஒரு பிள்ளையா நெனச்சு இவங்களுக்கு அடைக்கலம் குடுங்க. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பா குடுக்கணும். நீங்க ஒருவேளை வீடு ஷிஃப்ட் பண்ணா எங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். இந்த வீடியோ வந்து எங்களுக்கு வாரத்தில 1 முறை, இல்ல 15 நாளைக்கு 1 முறை இந்த குட்டிகள நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பா எங்களுக்கு சென்ட் பண்ணணும். எங்கனால முடிஞ்சா தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க அந்த ஏரியாவுக்கு வரும் பட்சத்தில் எங்களுக்கு வேலை இருந்து வந்தா, கண்டிப்பா இந்த குட்டிகளை வந்து நாங்க கண்டிப்பா பார்வையிடுவோம். இதுக்கெல்லாம் சம்மதமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து நீங்க இந்த குட்டிகள தாராளமா அடாப்ஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நாங்க சந்தோஷமா தத்து குடுக்க தயாரா இருக்கோம். இது இவ்வளவுதான் பெண் குட்டிகள் இல்லாம நெறைய பெண் குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செல்டர் தங்கம் ட்ரஸ்ட்ல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா பெண் குட்டி, ஆண் குட்டி எல்லாமே நாங்க தர தயாரா இருக்கோம். ஆனா, இப்போதைக்கு எங்ககிட்ட இருக்க அவைலபிள் இந்த 10 பெண் குட்டிகள தத்தெடுத்து இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை குடுங்க. ஏன்னா, நாங்களும் வாடகை வீட்ல இருக்கோம். ரொம்ப இன்னல்கள சந்திச்சு நாங்க நல்லது நல்லது செய்ற அந்த அதாவது சேலத்தில அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுதான் எங்களுக்கும். நாங்க 1 வாரம் கெஞ்சி கூத்தாடி இந்த ஹவுஸ் ஓனர்ட்ட கேட்டு இப்ப நாங்க வச்சிருக்கோம். நாங்க இத சீக்கிரம் குடுக்கணும். தயவு செய்து எங்கள தொடர்பு கொள்ளுங்க. நாங்க நம்பர் போடுறோம்.